ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். மத்தேயு 10:41. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாகனங்களை சரி செய்கின்ற ஒரு சிறிய கடை வைத்திருந்தவர் தினமும் தனது வருமானத்தில் 10 சேர்த்து வைத்து ஓய்வு நாளில் ஆலயத்தில் வந்து படைப்பார். கர்த்தருக்கு கொடுப்பதைப் போல மகிழ்ச்சி ஒன்றுமில்லை என்று அவர் அறிவார். சொந்த தேவைகள் அவருக்கு இருந்தாலும் வாஞ்சியாக கொடுப்பார். தேவப்பிள்ளையே, சூனாம் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு மாடியில் ஒரு சிறு அறையை கட்டி கட்டில், மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கு இவைகளையெல்லாம் வைத்து எலிசா அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அங்கு தங்கி செல்வதற்கு வசதி செய்து கொடுத்து அவரை போஷித்து வந்தாள். கர்த்தரின் ஊழியக்காரரை கனப்படுத்தி உபசரிக்கும் போது கர்த்தரும் அவர்களை கனப்படுத்துகிறார். பிள்ளை இல்லாதிருந்த அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பிள்ளை தலை நோகிறது என்று சொல்லி இறந்தும் விட்ட போது அவள் அந்த தேவ மனுஷனிடமே செல்கிறார். எலிசா போராடி ஜெபித்தார். தேவன் பிள்ளையை பிழைக்கச் செய்தார். இந்த பெண் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவள் எந்த பலனையும் எதிர்பார்த்து எலிசாவை கனப்படுத்தவில்லை. அவளது உள்ளத்தை தேவன் கண்டார். அவளது தேவையை சந்தித்தார். தேவ பிள்ளையே, நாம் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் தேவன் நிச்சயம் பலன் தருவார். அவள் தேவ மனுஷன் எலிசாவை உபசரித்தது அவன் தேவனுக்கு செலுத்திய கனமாக எண்ணப்பட்டது. இன்னும் நாம் செய்யும் வெளியரங்கமான செயல்களை அல்ல, தேவன் நம் உள்ளத்தை தான் காண்கிறவர். தேவனை கனப்படுத்தும் உள்ளத்தோடு நாம் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயம் பலன் தருவார். அரை மனதுடன் அல்ல, முறுமுறுப்புடனும் அல்ல, கணக்கு பார்த்து அல்ல, முழு உள்ளத்தோடு தேவனை கனப்படுத்துவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, உமது ஊழியக்காரரை உள்ளான மனதோடு கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த என்னை உமது கருத்தில் தருகிறேன். என்னை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே, நாங்கள் அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அன்பு கூறவும், வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கவும், ஏற்ற உதவிகளை தக்க நேரத்தில் செய்தள்ளவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணமாக்கி அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தினால் பாதிக்கப்பட்டு எலும்புகள் முறிவடைந்த ஒவ்வொருவர் வாழ்விலும் பலவீனங்கள் மாற்றி ஆரோக்கியமாய் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் கிடைத்திடவும், வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும், வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும், கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவின் கிரியைகள் துரத்தப்படவும், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியத்துடன் ஒவ்வொருவரும் வாழ தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் போக்குவரத்தையும் ஆசீர்வதித்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட பழக்கங்களில் இருந்து விடுதலை பெறவும், தீவிரவாதிகளின் தாக்குதல் வாய்க்காதே போகவும், எல்லையோரங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், ஆளுமை பொறுப்பில் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், பாதுகாப்பாய் வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை குறைப்படுத்தி காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடாமல் எங்கள் உதடுகளின் வாசலை காத்தள்ளவும், பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானமும், வேலைக்காக முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும், வாலிப பிள்ளைகள் தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.